மேற்கு வங்கத்தில் சமீபத்தில் நடந்த சட்டசபை தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வென்ற பாரதிய ஜனதா ஆட்சியை கைப்பற்றியது. தொடர்ந்து 3 முறை ஆட்சி செய்த திரிணாமுல் காங்கிரஸ் வெறும் 80 இடங்களில் மட்டும் வென்று ஆட்சியை பறிகொடுத்தது. தொடர்ந்து 3 முறை மேற்கு வங்க முதல்வராக இருந்த மம்தா பானர்ஜி பவானிபூர் தொகுதியில் தோல்வியடைந்தார். பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த சுபேந்து அதிகாரி முதல்வரான பின் திரிணாமுல் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் பாரதிய ஜனதா பக்கம் சாய்ந்தனர். திரிணாமுல் காங்கிரஸைச் சேர்ந்த கவுன்சிலர்கள், மாவட்ட செயலாளர்கள் பலரும் அக்கட்சியிலிருந்து விலகி பாரதிய ஜனதாவில் இணைந்த வண்ணம் உள்ளனர். இதற்கிடையே சட்டசபை தேர்தலின் போது நடந்த வன்முறைகளுக்கு பாரதிய ஜனதாவே காரணம் என கூறி வரும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர்கள் மக்களை சந்திக்கும் நிகழ்ச்சி நடந்தது. தெற்கு 24 பர்கனாஸ் மாவட்டத்திற்கு சென்ற மம்தாவின் உறவினரும் திரிணாமுல் எம்பியுமான அபிஷேக் பானர்ஜி மீது முட்டை, கல் உள்ளிட்ட பொருட்களை வீசி சிலர் தாக்குதலில் ஈடுபட்டனர். அதேபோல் திரிணாமுல் மூத்த எம்பி கல்யாண் பானர்ஜி மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதல்களை கண்டித்து அக்கட்சி தலைவர் மம்தா பானர்ஜி கொல்கத்தாவில் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டார். மாநில அரசு நிர்வாகம் மற்றும் பாரதிய ஜனதா தலைமைக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட மம்தா பானர்ஜி கூறியதாவது: மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரசுக்கு எதிராக அடக்குமுறை பிரயோகிக்கப்படுகிறது. மக்களை சந்திக்க சென்ற எங்கள் கட்சி தலைவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. தாக்குதலுக்கு உள்ளான எம்பிக்கள் காயங்களுடன் ஹாஸ்பிட்டல் சென்றால் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடாது என டாக்டர்கள், நர்சுகளுக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. பாரதிய ஜனதாவின் இத்தகைய செயல்கள் கண்டிக்கத்தக்கவை. எங்கள் மீதான அடக்குமுறைக்கு நாங்கள் அடிபணிய மாட்டோம். எங்கள் கட்சியைச் சேர்ந்த சில MP, MLA-க்களை விலைக்கு வாங்கிவிடுவதால் மட்டும் எங்களை வீழ்த்தி விடலாம் என எண்ண வேண்டாம். எங்களை அடிக்க அடிக்க நாங்கள் மேலும் பலமாவோம். கொல்கத்தாவில் போராட்டம் நடத்த தடை விதித்தால் அடுத்து நான் டெல்லி சென்று போராடுவேன் என மம்தா பானர்ஜி ஆவேசமாக பேசினார். அம்பேத்கர் சிலைக்கு மரியாதை செலுத்தி கையில் அரசியல் சாசன புத்தகத்துடன் மம்தா போராட்டத்தில் ஈடுபட்டார். திரிணாமுல் காங்கிரஸ் நிர்வாகிகள், தொண்டர்கள் பலரும் அதில் கலந்து கொண்டனர்.